ஹாய் எவ்ரிவன், நான் தான் உங்கள் ஆல்ப். ஸோ எல்லோரும் நான் எப்படி இருக்கேன்னு கேட்டுட்டு இருந்தீங்க. நான் சூப்பராக இருக்கேன். எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. சின்ன அடி மட்டும்தான் இந்த கையில், தென் மைனர் ஸ்க்ராச்சஸ் கால்லெல்லாம் கொஞ்சம். பட் மற்றபடி நல்லா தான் இருக்கேன். அந்த ஓட்டிகிட்டு போன வண்டியோட ஹேண்டில் பார் பார்த்திங்கன்னா லைட்டாக வளைஞ்சிருச்சு. அண்ட் தென் சின்ன சின்ன ஸ்க்ராச்சஸ் இருக்குது அதில். அது இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணலாமா இல்லை என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு வண்டி ஓனர் இப்போ செக் பண்ணிகிட்ருக்காரு. தென் ஹேண்டில் பார் மாற்றுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பே பண்ணுறேன்னு சொல்லியிருக்கேன் முடிஞ்சவரை. ரொம்ப ஹார்ட் பிரேக்கிங்காக இருக்கும் ஆக்சுவலாக ஓனருக்கு. இப்போது நம்ம வண்டி போயிட்டு கீழே போய் விழுந்தா ஆப்வியஸாக நமக்கு எப்படி இருக்கும். ஸோ சொன்னான். மற்றபடி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ ஆக்சுவலாக நான் அந்த ஸ்பீட் பிரேக்கரை பார்க்கவே இல்லை வர்றதை. ஓவர் ஸ்பீடாக கூட போகல, ஒரு 100 தான் போனேன். அந்த ஓவர்டேக் பண்ணி அதுக்குள்ளே ஸ்ட்ரெயிட் ரோடு தானே அப்படின்னு பார்த்தேன். புது வண்டி வர, ஸோ பிரேக்கிங் கொஞ்சம் எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு. டக்குன்னு ஸ்டாப் ஆகலை வண்டி. என் வண்டி மாதிரி நினச்சிட்டு பிடிச்சிட்டேன். ஆக்சுவலாக தப்பு தான். ஸோ இது ஒரு எனக்கு லெசன் மாதிரி, அடிப்பட்டு தான் கற்றுக்கணுன்ருக்கு போல். ஸோ மற்றபடி ஒன்றும் இல்லை. அண்ட் தென் ஹெல்மெட் வந்து சின்ன ஸ்க்ராச்சஸோட இது இருக்குது, காட்டுற மாதிரி. இது இங்கே மேலே ஸ்க்ராட்ச் ஆகிடுச்சு கொஞ்சம். அண்ட் தென் இங்கேயும் கொஞ்சம் நல்லா டீப்பாகவே போயிடுச்சு. கண்ணாடி வந்து இது லைக் வைசர் வந்து போயிடுச்சு சுத்தமாக. ஸோ அது மட்டும் மாற்றுற மாதிரி இருக்கும். பட் மற்றபடி ஹெல்மெட் வந்து சூப்பர். அண்ட் தென் நான் GoPro இங்கே தான் ஆக்சுவலாக மவுண்ட் பண்ணியிருந்தேன். இங்கேருந்து அப்படியே உடஞ்சி ஓடிடுச்சு. அண்ட் GoProவுக்கும் வந்து ஸ்க்ரீனெல்லாம் வந்து உடஞ்சிருக்கு. அது காட்டுறேன் இன்னொரு ஃபுட்டேஜில். மற்றபடி ஒன்றும் இல்லை. ஆக்சுவலாக எம்டி வாங்கும்போது ஏன் இவ்வளோ கூட போகிறீங்க ஹெல்மெட்டுக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பட் ஒர்த்து, இட் சேவ்ட் மை லைஃப் அப்படி தான் சொல்லணும். ஸோ ஆக்சுவலாக ரைடிங் ஜாக்கெட் வேறு நான் போட்டுட்டு போகல, சென்னையில் வச்சுட்டேன். ஸோ ஜஸ்ட் ஒரு கேஷுவல் ட்ரிப் தானே, ரொம்ப தூரம் இல்லாமல் கொஞ்சம் பக்கத்தில் தானே போகிறோம் அப்படின்றதுனால போயிட்டேன். பட் அப்படி போகக்கூடாது ஆக்சுவலாக. ஸோ நெக்ஸ்ட் டைம் போகணான்னு தெரியல, ஏன்னா இப்போவே வீட்டில் சம்மத்திட்டு வாங்கிட்டுருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் டைம் போகிறேன்னா கண்டிப்பாக ஃபுல் கிட்டோடு தான் போவேன். ஸோ ஏன்னா ரைடிங் கிட்ஸ் வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு நம்ம உளுந்து எழுந்திரிக்கும் போது தான் தெரியுது. ஸோ மேஜர் டேமேஜ் எதுவுமே இல்லாமல் நம்மளை சேவ் பண்ணும். நான் கூட ரைடிங் க்ளவ் போட்டதுனால தான் இந்த அளவுக்கு அடியோடு நான் தப்பிச்சிருக்கேன். அந்த ரைடிங் க்ளவ் ஃபுல்லாகவே போயிடுச்சு. ஸோ அது ஒரு உண்மையாக ஒர்த்தான ப்ராடக்ட். ஸோ மறுபடியும் எல்லாமே வாங்கணும். நான் கொஞ்சம் செலவுகள் அது இதுன்னு வந்துச்சு. பட் ஃபைன், எனக்கு பெரிய அடி எதுவுமே இல்லாதனால ஃபைன். ஃபஸ்ட்டு மோட்டோலாகவே எனக்கு இப்படி ஆகும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. பார்ப்போம், என்னால் அடுத்து எதுனா ரைட் போக முடியுதா இல்லையான்னு தெரியல. பார்ப்போம், கொஞ்சம் கஷ்டம்தான் கன்வின்ஸ் பண்ணி போக பார்க்கணும். மற்றபடி லைக் நான் நல்லா இருக்கேனா இல்லையான்னு செக் பண்ண எல்லா நல்ல உள்ளவங்களுக்கும் நன்றி, தேங்க்ஸ். ஓகே, பார்ப்போம், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.